கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கேட்ஸ் ஆஃப் ஹெவன் தமிழ் சர்ச் அஜ்மான் சார்பில் 2025 மிஷனரி வீக்கில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தந்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். இப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகள் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது நலம் என்ற வேத வாக்கின்படி நாமும் பிறருக்கு, அதாவது மிஷனரி ஊழியங்களுக்கும் ஊழியத்துக்கும் கொடுப்பதை பற்றி ஒரு குறு நாடகம் செய்து காண்பிப்பதை பாருங்கள், கேளுங்கள், மகிழுங்கள், சிந்தியுங்கள். ஒரு குடும்பத்தில் அப்பாவும் பிள்ளைகளும், அப்பா டியூட்டிக்கு ரெடி ஆகிறார், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக ரெடியாகி கொண்டிருக்கிறார்கள். ஜோஷுவா, ஜோனா ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சாச்சா? எடி ஜோனா, நேற்றுக்கு ஸ்கூலில் என்ன பண்ணுன? நான் ஒன்றுமே பண்ணல. நேற்று டீச்சர் ஒரு பையன் டிஃபன் பாக்ஸில் இருந்த லெக் பீஸு காணலான்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அது நீ தான் எடுத்தியா? ஓ அதுவா, அவன் நேற்றே சொன்னான். டுமாரோ என் அம்மா லஞ்சுக்கு லெக் பீஸு வச்சு தருவாங்கன்னு சொன்னேன். அவங்க அம்மா வேற நல்ல டேஸ்டாக குக் பண்ணுவாங்களா, அதான் லைட்டாக டேஸ்ட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டேன். ஷேம், என்ன வேலை பண்ணுற? அப்பா கிட்ட கேட்டால் அதை விட டேஸ்டாக குக் பண்ணி தருவாங்க. அப்பா கிட்ட கேட்டால் எங்கே கிடைக்கும்? அப்பா கிட்ட கேட்டால் அப்பா எப்போதும் ஜீசஸ் கிட்ட கேளு, ஜீசஸ் கிட்ட கேளு என்ன சொல்லுவாங்க. நான் ஜீசஸ் கிட்ட கேட்டுடா பார்க்குறேன், கிடைச்ச மாதிரியே இல்லை. அதான் அவன் கொண்டு வந்ததே சாப்பிட்டேன். ஜோஷுவா, தங்கச்சிக்கு ஹோம்ஒர்க் முடிக்க ஹெல்ப் பண்ணு. இல்லை டாடி, ஹோம்ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறோம், இப்போ முடிச்சிடுவோம் டாடி. ஜோனா, சீக்கிரம் ஹோம்ஒர்க் எழுது. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணி தரணுமா? ஆமாம், நீயே நின்று ஹோம்ஒர்க் எழுதி முடியல, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி போறியா? பஸ் வந்துடும், சீக்கிரம் ரெடி ஆகுங்க. டேடி இப்போ டியூட்டிக்கு போகிறேன், டோர் லாக் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போங்க, இப்போ பஸ் வந்துடும். ஜோனா வா, பஸ் வந்தது, ஸ்கூலுக்கு போகலாம். அப்பா குடும்பத்தை கவனிக்கும்படியாக வேலை பார்க்கிறார். முதலாளி அம்மா உள்ளே வருகிறார். ஹாய் மேக்ஸ், வீக்கெண்ட் எப்படி இருந்துச்சு? ஃபேமிலி கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியா? நல்லா இருக்கேன் பாஸ், நீங்கள் எப்படி இருக்கீங்க பாஸ்? இன்றைக்கு நம் ஷெட்யூல் படி கிளையண்ட் வராங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் டிஸ்கஸ் பண்ண நமக்கு கம்பெனியை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வராங்க. ஸோ ஆஃபீஸ் எல்லாம் நீட்டாக வச்சு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோ. கான்ஃபரன்ஸ் ரூமில் ஃபைல்ஸ் எல்லாம் ஆர்டரில் வச்சுக்கோ. இந்த ப்ராஜெக்ட் நமக்கு ரொம்ப முக்கியம், நமக்கு கிடைக்கணும். சரிங்க பாஸ், டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுடு. எஸ் மேக்ஸ், இந்த மீட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் சுடு சுடாக டேஸ்டியாக இருக்கணும். ஆஃபீஸை நீட்டாக வச்சுக்கோ, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். சரிங்க பாஸ், நான் எல்லாம் சூப்பராக ரெடியாக வச்சுருக்கேன். அப்பா ஆஃபீஸிலிருந்து வீட்டுக்கு வருகிறார். பிள்ளைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறார். பிள்ளைகள் ஹோம்ஒர்க் செய்கிறார்கள். ஜோஷுவா, ஜோனா, ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? டீச்சர்ஸ்லாம் சொல்லி கேட்டிங்களா? குட் சில்ட்ரனாக இருந்தீங்களா? ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு வாங்க. இப்போ ஸ்கூல்லாம் சூப்பராக இருந்துச்சு டாடி. நீங்கள் வச்சு தந்த ஃபுட்டு டேஸ்டாக இருந்துச்சு டாடி. இன்னைக்கு என்ன கிளாஸில் ஒரு பொண்ணு டோனட் கொண்டு வந்தா. எனக்கும் டோனட்டுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கப்பா. நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, ஜீசஸ் கிட்ட கேளுங்க, ஜீசஸ் கண்டிப்பாக தருவாங்க.
ஓகே டாடி, எப்போ கிடைக்கும்? ப்ரே பண்ணுங்கம்மா, ஜீசஸ் கண்டிப்பாக ப்ரே கேட்டு தருவாங்க. ஜோஷுவா, ஜோனா, டேடி நல்லா சாப்பாடு பண்ணியிருக்கேன், நல்ல டேஸ்டியான டின்னர் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே சாப்பிட்டு வாங்க. குடும்பம் டின்னரை முடித்துவிட்டு ப்ரேயர் பண்ணி தூங்க செல்கிறார்கள். மார்னிங் முதலாளி அம்மா வீட்டுக்கு வருகிறார்கள். ஹாய் மேக்ஸ், எல்லாரும் எப்படி இருக்காங்க? என்னங்க பாஸ், வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வாங்க வாங்க, உள்ளே வாங்க. மீட்டிங் சூப்பராக போச்சு. ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணி மோஸ்ட்லி நமக்கு கம்பெனி தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்த கிளையண்ட்ஸ் கொஞ்சம் டோனட்ஸ் தந்தாங்க. உனக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சி நான் வந்தேன். ஹெரிகோ. ஓ, ரொம்ப சந்தோஷம் பாஸ். டோனட்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன். ஜோஷுவா, ஜோனா, இங்கே வாங்க. நேற்றுக்கு நான் சொன்னேன்ல ப்ரேயர், ஏசப்பா கண்டிப்பாக கேட்டு பதில் தருவாங்க. இங்கே பாருங்கள், ஜீசஸ் ப்ரேயர் கேட்டு டோனட்ஸ் தந்திருக்காங்க. ஜீசஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. டோனட்ஸ் சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டேடி க்ரோசரி வர போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வரேன். ஓகே டாடி. ஓகே டாடி. அங்கிள், ஆண்டி, யாராவது இருக்கீங்களா? ஜோனா, டோர் ஓப்பன் பண்ணு. யார் வந்து இருக்குன்னு பாரு. ரொம்ப பசிக்குது அக்கா, எதையாவது சாப்பிட இருந்தா தாங்க. மன்னிங்க, உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிங்க. இன்னைக்கு நான் ஒன்றுமே சாப்பிடாம இருக்கேன். ஏதாச்சும் இருந்தால் தாங்க. ஒரு சோறு அல்லனா கஞ்சி தந்தாலும் சரி. இது நிறைய நாள் ஆச்சு, ஆனால் இப்போ ரொம்ப பசிக்குது. தயவு செய்து உதவி செய்யுங்க. இங்கே ஃபுட் ஒன்றும் இல்லாமல் வேறு வீட்டில் போய் கேளுங்க. வெயிட் பண்ணுங்கம்மா. ஜோனா, எப்போதானே டோனட் கிடைச்சது, அதில் கொஞ்சம் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் கொடு. நான் கொடுக்க மாட்டேன். நான் ப்ரேயர் பண்ணி ஜீசஸ் கிட்ட டோனட் கிடைச்சு நான் கொடுக்க மாட்டேன். அவங்க பசியா இருக்காங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு நாம சாப்பிடலாம். நான் கொடுக்கவே மாட்டேன். பசியாயிருந்த ஏழைகள் உணவை சந்தோஷமாக அருந்திக் கொண்டு வீடு செல்கிறார்கள். யார் இப்போ வந்துட்டு போனது? இங்கே 2 பேரும் யார்? புவர் பீப்புள் வந்தாங்க, ஃபுட்டு கேட்டாங்க. அப்பா, அதாவது நம்ம வீட்டுக்கு ஃபுட்டு வேணும்னு கேட்டு கொஞ்சம் புவர் பீப்புள் வந்தாங்க. அப்போ டோனட்டு தந்தாங்களா, அதான் கொடுத்தேன். நீங்கள் 2 பேரும் நல்ல பிள்ளைங்களா இருந்திருக்கீங்களே. என்னப்பா சொல்லறங்க, 2 பேரும் நல்ல பிள்ளைகளா? நான் மட்டும் தான் ஷேர் பண்ணது. நான் ஜோனா கிட்ட ஷேர் பண்ண சொன்னது. அவ சொன்னா ஜீசஸ் எனக்கு தந்தது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் என்னோட டோனட்டை அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஜோனா கிட்ட ஷேர் பண்ண சொன்னேன், ஆனா அவ ஷேர் பண்ணல. நான் என்னோட டோனட்டை ஷேர் பண்ணுவேன். சரி, ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வாங்க, டின்னர் சாப்பிட்டு தூங்கலாம். அப்பா, அப்பா எனக்கும் டோனட் வேணும். ப்ரே பண்ணு, ஜீசஸ் கண்டிப்பாக தருவாங்க. குடும்பம் டின்னரை முடித்துவிட்டு ப்ரே பண்ணி தூங்க செல்கிறார்கள்.
அப்பா குடும்பத்தை கவனிக்கும்படியாக வேலை பார்க்கிறார். முதலாளி அம்மா உள்ளே வருகிறார். ஹாய் மேக்ஸ், எல்லாம் எப்படி போகுது? ஹாய் பாஸ், எப்படி இருக்கீங்க? கிளைண்ட்ஸ் செஞ்சு இன்னும் கன்ஃபர்மேஷன் கால் நமக்கு வரல, டென்ஷனாகவே இருக்குது. ஆமாம், பிள்ளைங்கள் டோனட்ஸ் சாப்பிட்டாங்களா? ஹாப்பியாக இருந்திருப்பாங்களே. ஆமாம், ஆக்சுவலாக நான் டோனட்ஸ் பிள்ளைங்களுக்குன்னு கொடுத்தேன். ஆனால் 2 பேர் பசியோடு வந்தாங்க. அவங்க பசியை பார்த்து என் பையன் அவங்க கூட டோனட்ஸ் ஷேர் பண்ணினான். அதால் அவங்க மட்டும் ஒன்றும் கிடைக்கல. ஆஃபீஸில் முதலாளி அம்மா கேட்ட சம்பவத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். முதலாளி அம்மா ஈவினிங் வீடு வருகிறார்கள். ஹாய் மேக்ஸ், எல்லாரும் எப்படி இருக்காங்க? என்னங்க பாஸ், இன்னைக்கு வந்திருக்கீங்க? என்ன ஸ்பெஷல்? வாங்க வாங்க, உள்ளே வாங்க. உன் பையன் டோனட்ஸு சாப்பிடாமல் ஏழைகளுக்கு கொடுத்தான் என்று இன்னைக்கு மார்னிங்கில் சொன்னியே, அதனால் நான் நிறையா டோனட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் பையனுக்கு கொடுக்கட்டா? ஜோஷுவா இங்கே வா. நான் சொன்னேன்ல, ப்ரேயர் பண்ண ஏசப்பா கண்டிப்பாக கேட்டு பதில் தருவாங்க. இங்கே பாரு. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. பிள்ளைகளின் ஸ்கிட்டிலிருந்து நாம் புரிந்து கொண்டது கொடுப்பதை பற்றி. தேவனுடைய குணாதிசயங்களில் ஒன்று அன்பு. அன்பு இருக்கும்போது எளிதாக கொடுக்க முடியும். அப்படிதான் அவர் நமக்கு தம்முடைய குமாரனே தந்தார். யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும்? தேவனுக்கு, ஏழைகளுக்கு, பெற்றோருக்கு, எல்லாருக்கும் கொடுத்துவிட்டு பெற்றோருக்கு கொடாவிட்டால் பயனொன்றுமில்லை. தேவன் தாமே நமக்கு ஜெபிக்கும் கரங்களையும் கொடுக்கும் கரங்களையும் தருவாராக. பிள்ளைகள் கொடுப்பதை பற்றி ஒரு குறுநாடகம் செய்தார்கள். நாம் அவளை பார்த்தோம். நாமும் ஜெபிப்பதோடு நிறுத்திவிடாதபடி கொடுக்கிறவர்களாகவும் இருப்போம். இப்பொழுது ஒரு பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து பிரதர்ஸ் ப்ரோக்ராம்.
நடுவில்